சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள். இந்த வீடியோ பதிவுல பக்தர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகத்துக்கான தெளிவான தீர்வை பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி வீடியோ, சரிங்களா? இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வாழ்வியல் சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஸோ பக்தர் அப்படி திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சபரிமலையில இருக்கக்கூடிய மணிமண்டபம் ஐயனோட ஜீவ சமாதின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயப்பா ஸோ அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பரம்பொருள், அதாவது இறைவன் என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி அங்க ஜீவ சமாதியா இறைவன் இருக்காரா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ ரொம்பவே குழப்பத்திற்கு உள்ளான ஒரு கேள்விதான் அந்த கேள்வி. ஸோ கண்டிப்பான முறையில அந்த கேள்வியோட அர்த்தமே தவறு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல அது ஏன் தவறு, ஒருவேளை இப்படி நம்பக்கூடியவங்களோட நினைப்பு என்னவா இருக்கு, இறைவனை அடையக்கூடிய வழிகள் என்னென்ன, எப்படிலாம் போய் நம்மளால இறைவனை உணர முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ பதிவுல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பதிவு முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவுல ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க எந்த செயல் செய்யணும், எந்த வழியில போனா இறைவனை உங்களால அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். நல்லதையப்பா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பதிவோட தொடக்கத்திலேயே நம்ம ஜீவ சமாதி அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஜீவன் சமம் ஆதி, இதை கூட்டினாதான் ஜீவ சமாதி, சரிங்களா? அப்ப ஜீவன் அப்படின்றது நம்மளோட ஆத்மாவை குறிக்கிறது, சமம் நம்மளோட ஆத்மா எதற்கு நிகரானது, ஆதி அப்படின்றது இறைவனை குறிக்குது, கடவுளோட போய் ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலை தான் அந்த ஜீவ சமாதி நிலை அப்படின்றது. அப்ப மனிதனாகப்பட்ட நம்மளோட ஜீவன், நம்மளோட ஆத்மா இறைவனோட போய் ஐக்கியமாகக்கூடிய நிலையை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் ஜீவ சமாதி அப்படின்ற வார்த்தை. இந்த நேரத்துல முதல் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மனிதனாகப்பட்ட நமக்கு ஒரு ஜீவ சமாதி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா மனிதனாகப்பட்ட நம்மளோட ஆத்மா இறைவனோட இணையுது, அதனால அது ஜீவ சமாதி. அப்ப நம்மளோட ஐயன், நம்மளோட மணிகண்டர் யாரு, மேலான பரம்பொருள், அவர் தான் ஆதி. நம்மளோட ஆத்மா யாரோட போய் ஜாயின் ஆகுது, அவரோட தான் போய் ஜாயின் ஆகுது. அவருக்கே நம்ம ஜீவ சமாதி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொன்னோம் அப்படின்னா நம்ம அறியாமையோட உச்சத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப ரீசன்ட் டைம்ல கிரியா யோகம், வாசி யோகம், குண்டலினி சக்தியை மேல எழுப்புறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் மனிதர்களுக்கு பிரபலமாயிட்டு இருக்கு. ஸோ அந்த யோக பயிற்சியோட இறுதி நிலை அப்படின்றது ஜீவ சமாதி நிலை தான், சரிங்களா? மனிதன் விழிப்புணர்வோட தன்னோட ஆத்மாவை உடம்புல இருந்து பிரிச்சு இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலை தான் ஜீவ சமாதி நிலை. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன ஆகுதுன்னா, நிறைய சித்தர்களோட பேரை சொல்லி இவங்களோட ஜீவ சமாதி இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் ஆகட்டும், நிறைய இமேஜஸ் ஆகட்டும் சோசியல் மீடியால பரவுறதுனால நமக்கெல்லாம் ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை வந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த குழப்பத்திற்கான காரணம். ஸோ இப்போ முதல்ல அந்த கேள்வி சரியான்னு கேட்டீங்கன்னா, கேள்வியே முற்றிலும் ஒரு அறியாமை மிகுந்த ஒரு கேள்வி. அதற்கான காரணம் என்ன, நம்மளோட ஆத்மா இறைவனோட போய் ஐக்கியமாகக்கூடிய நிலை ஜீவ சமாதினா இறைவருக்கு எப்படி ஜீவ சமாதி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லுவீங்க? அப்ப இந்த கேள்வியில் என்ன இருக்கு, முழுக்க முழுக்க அறியாமை மட்டும்தான் இருக்கு, சரிங்களா பகவானே? ஸோ அந்த அறியாமையை போக்கக்கூடிய வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த அறியாமையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போக்கலாம் எப்பா. ஸோ முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இறைவனை உணர்வது எப்படி அப்படின்ற கேள்வி கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இறைவனை ரெண்டு வகையில உணர முடியும் எப்பா. அதாவது வெளிநோக்கிய பயணம் செய்து இறைவனை உணர முடியும், இன்னொன்னு நமக்குள்ள உள்நோக்கிய பயணம் செய்து இறைவனை உணர முடியும். வெளிநோக்கிய பயணம் அப்படின்னா நம்மளோட பூமியை தாண்டி, நம்மளோட சூரிய குடும்பத்தை தாண்டி, நம்மளோட பால்வெளி அண்டத்தை தாண்டி, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய பரம்பொருள். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சவர் எங்க இருப்பாரு, எல்லாத்துக்கும் மேல உச்சத்துலதானே பகவான் இருப்பாரு, அவருக்குள்ளதான் எல்லாமே பொருந்தும், எல்லாமே இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் தாண்டி இந்த எல்லையற்ற ஆதி இந்த பரம்பொருள் இருக்காரு, அவரை உணர்றதுக்கு எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தை கடந்து சென்றால் மட்டுமே அவரை உணர முடியும். இது வெளிநோக்கி போகக்கூடிய ஒரு பாதை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுல இருக்கோம், பூமியில இருக்கோம். பூமி சூரியனை சுத்தி வருது, சூரியன் என்ன செய்யுது, பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கருந்துளை சுத்தி வருது. இது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எல்லையற்ற கருந்துளைகள் இருக்கு, எல்லையற்ற பால்வெளி அண்டங்களும் நட்சத்திரங்களும் பிளாக் ஹோலும் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படி அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை முழுவதுமா நம்மளால உற்று நோக்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளால அந்த இறைவனை உணர முடியும், சரிங்களா? அப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டமான பாதைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வழி இருக்கு. என்னன்னா உங்களுக்கு உள்நோக்கிய பயணம், சரிங்களா? அது எப்படி சாமி, வெளியில அவ்வளவு தூரம் சொல்றீங்க, எல்லையே கிடையாதுன்னு சொல்றீங்க, அந்த எல்லையே இல்லாத பிரபஞ்சத்தை உள்நோக்கி நம்ம பயணம் செஞ்சா மட்டும் எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு சான்று இருக்கு.
உங்க எல்லாருக்குமே கணித மேதை ராமானுஜத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்றத டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. இந்த தூரத்தை 1, 2, 3 அப்படின்னு நம்பர் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா தூரத்தையும் இன்ஃபினிட்டி அப்படின்ற டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா தூரத்தையும் கூட்டினோம்னா வரக்கூடிய வேல்யூ எதற்கு சமமானது? -0.083 அப்படின்ற ஒரு சின்ன வேல்யூக்கு சமமானது. அதாவது எல்லையற்ற தூரம் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் தூரமானது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வேல்யூ, அதுவும் நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேல்யூக்கு சமமானது அப்படின்றதான் அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த தியரியை நிரூபிச்சிருக்கோம், செஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த தியரி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்ப இந்த எல்லையற்ற அந்த தூரம் இருக்கு பாத்தீங்களா, இதை வெளிப்புற ஆய்வு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பக்கம் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மைனஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ என்ன பண்ணலாம், நம்ம உள்ளுக்குள்ள நம்ம செல்ல வேண்டிய தூரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப வெளிநோக்கி சென்றாலும் இறைவனை உணர முடியும், உள்நோக்கி சென்றாலும் இறைவனை உணர முடியும். இதை கணிதவியல் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கம் இறைவனை உணர முடியும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தோட முடிவுல போய் இறைவனை பாக்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். மனிதனாகப்பட்டவரால கண்டிப்பா முடியாது. அப்ப எது சாத்தியம்? இந்த குறைந்த தூரம் அந்த -0.083 இருக்கு பாத்தீங்களா, அந்த 0.083% உள்நோக்கிய பயணம் பண்ணாலே போதும். அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்திற்கு ஈக்குவலான ஒரு மதிப்பு தான் இது. அப்போ நம்மளால என்ன செய்ய முடியும், உள்நோக்கி பயணம் பண்ணோம், வெளிநோக்கி நகராம உள்நோக்கி நகர்ந்தோம்னா இறைவனை உணர முடியும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இது மூலமா புரிய வேண்டியது என்னது, இறைவனை உணர்வதற்கு உள்நோக்கிய பயணமே சிறந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ உள்நோக்கிய பயணத்திற்கு எத்தனை வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பாதைகள் இருக்கு. இறைவனை உணர்ந்து முக்தி நிலை அடைவதற்கு 4 பாதைகள் இருக்கு. அந்த 4 பாதைகள் என்ன அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க அப்படின்னா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம். சரிங்களா? அந்த 4 பாதைகள் தான் இருக்கு. சோ இந்த 4 பாதையில ஏதாவது ஒரு பாதையை நம்ம பின்பற்றினாலே நம்மளால இறைவனை பற்ற முடியும். இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய ஞானம் நம்ம இடத்தில் வரும் அப்படின்றதா நம்மளோட முன்னோர்கள் வகுத்த நீதி. அதாவது வேற வேற பாதையை நோக்கி ஓடக்கூடிய ஆறுகள்லாம் எப்படி கடல்ல சங்கமம் ஆகுதோ அதே மாதிரி இந்த 4 யோகம் சார்ந்த பாதைகள்ல எந்த பாதையில போனாலும் உங்களால சமுத்திரமான நம்மளோட இறைவனை அடைய முடியும் அப்படின்றதான் சத்தியம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு பாதையும் என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் பாதை கர்ம யோகம். கர்ம யோகம், கர்மா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், செயல். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்ம வினையின் காரணமாக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். அப்ப இந்த பிறப்புல என்ன செய்யணும், கர்மா நல்ல செயல்களை செய்து இறைவனிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்றதான் கர்ம யோகம். கர்ம யோகத்தை எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லலாம், உங்க உடல் மூலமா உருவான கர்மாவை உங்க உடல் மூலமாக சரி செய்றீங்க. சரிங்களா? அதாவது உடல் மூலமாக உள்நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த கர்ம யோகிகள்னே சில சுவாமிமார்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பரா கர்ம யோகம் எப்படி பண்றது, என்ன மனநிலையில செய்யணும் அப்படின்றத நம்ம மனசை பக்குவப்படுத்துவாங்க. சரிங்களா? இப்ப கர்மா அப்படின்றது செயல், யோகம் அப்படின்னா என்னன்னா நடுநிலையோடு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராது செய்யக்கூடிய செயல்கள் தான் யோகம். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா முன் ஜென்மத்துல பண்ண கர்ம வினைகள் அழிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல நம்ம நல்ல செயல்கள் செய்யறோம். அதே மாதிரி இந்த செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம பற்றற்ற முறையில, அதாவது யோகம்னா என்ன, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராது செய்யும் பொழுது அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு இருக்காது. நம்ம இறைவனோட போய் ஐக்கியமாயிரலாம், அந்த ஞானமானது நமக்கு உதிக்கும் அப்படின்றதான் அந்த கர்ம யோகத்தோட கோட்பாடு. சரிங்களா பகவானே? இப்ப என்ன மாதிரியான செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கும் டெஃபினேஷன்ஸ் இருக்கு. இந்த செயல்களானது பகவத்கீதையில கிருஷ்ணர் உரைச்ச ஞானோபதேசத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னா வேத கர்மம், குடும்ப கர்மம், சமூக கர்மம், தேச கர்மம். இந்த 4 செயல்கள்ல எந்த கர்மம், அதாவது வேத கர்மம் அப்படின்றது நம்மளோட வேதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை நீங்க செய்யும் போது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது. குடும்ப கர்மம் அப்படின்றது உங்க குடும்பத்திற்கு நீங்க தாய் தந்தைக்கோ இல்ல உங்களோட மனைவிக்கோ இல்லைன்னா உங்களோட குழந்தைக்கோ இல்ல உங்க உறவுகள் சார்ந்து யாருக்கு எந்த திருப்பணி செஞ்சாலும் சரி, யாருக்கு எந்த உதவிகள் செஞ்சாலும் சரி, அதுல நீங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது. சமூக கர்மம், அதாவது சமூகத்துல நம்ம சில செயல்கள் செய்வோம். அப்படி சமூகத்தில் நம்ம செயல்கள் செய்யும் போதும் அதுக்கும் நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. தேச கர்மம் அப்படின்னா இந்த உலக அளவுல நம்ம எந்த செயல் செஞ்சாலும் சரி அதுக்குன்னு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது. அதாவது இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது அப்படின்ற ஒரு மனநிலையில ஒரு பற்றற்ற ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன செய்யணும், எல்லா செயல்களையும் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது புதிதாக கர்மாக்கள் உருவாகாது.
பழைய நம்ம எடுத்து வந்த கர்மாக்களை அழிச்சு இந்த பிறப்பை அறுக்க முடியும். சரிங்களா? சோ இதற்கும் இறை வழிபாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மேபி நீங்க ஒரு குறிப்பிட்ட இறைவனை வணங்கலாம், வணங்காமலே இருக்கலாம். இதுதான் கர்மயோகம் வழி நடத்தக்கூடிய பாதை. இரண்டாவது பாதை பக்தி யோகம். சோ பக்தி யோகத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதிஷ்டை விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு விஞ்ஞானத்தை இதுல பயன்படுத்துவாங்கப்பா. அதாவது எல்லையற்ற பரம்பொருளான ஆதி இருக்குல்ல, நம்மளோட இறைவன் இருக்காருல்ல, அந்த இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுத்து நம்ம பிரதிஷ்டை செஞ்சிருப்போம். அந்த வடிவத்திலிருந்து இறைவன் நமக்கு அருள்பாலிப்பார். பக்தி யோகத்தை இன்னொரு வழியில் என்ன சொல்லலாம், உங்களோட உணர்வுகள் மூலமாக உள்நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். பக்தி யோகத்தை பொறுத்தளவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இறைவனுக்கு உங்களுக்கு இருக்க பாண்டிங், இறைவனை நீங்க உங்களோட சகோதரராவோ இல்ல உங்களோட நண்பராவோ உங்களோட குழந்தையாவோ உங்களோட தந்தையாவோ அன்னையாவோ நீங்க பாவித்து இறைவனோட ஒன்றரை கலக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படி ஒரு பாண்டிங்கோட, அப்படி ஒரு பந்தத்தோட, ஒரு பாச பிணைப்போட உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துவீங்க. அப்படி நடத்தும் போது நீங்க எந்த தவறையும் செய்ய மாட்டீங்க. அதாவது புதிதாக இந்த பிறவியில எந்த விதமான கர்ம வினைகளையும் செய்யாம பழைய கர்மாக்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு பக்தியா அந்த பக்தி இருக்கும். அதாவது இந்த பக்தி யோகத்திலேயும் நீங்க சில செயல்கள் செய்வீங்க. செய்யக்கூடிய செயல்கள்லாம் இறைவனுக்கான செயலா இருக்கும். உங்களோட மனசு எப்படி இருக்கும்னா, நம்ம எதுவும் தவறு செஞ்சோம்னா இறைவன் நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கெட்ட வழியில போகக்கூடாது. அதுவும் இந்த பக்தி எப்படி இருக்கும், பகுத்தறிவுடன் கூடிய பக்தியா இருக்கும். சரிங்களா? பக்தி யோகிகள் அப்படின்னு சில சுவாமிகள் இருக்காங்க. அவங்க இன்னும் எப்படி மனசை பக்குவப்படுத்தி இறைவனை எப்படி நாடுறது, இறைவனோட எப்படி கலக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லியிருக்கேன், எவ்வளவுதான் எப்ப. அதாவது ஒரு பந்தத்தோட இறைவனோட நம்ம கலந்திருப்போம். அந்த பந்தத்தின் வெளிப்பாட்டால இறைவன் நமக்கு சில கட்டளைகள் இடுவார். அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவோம். சோ அதனால என்னன்னா, இந்த ஜென்மத்துல எந்த விதமான புதிய கர்மாக்களையும் நம்ம உருவாக்க மாட்டோம். இந்த ஜென்மத்துல கர்மாக்களை உருவாக்கலனால என்ன ஆகாது, உங்களுக்கு மறுபிறவி அப்படின்ற ஒரு பிறவி இருக்காது. உங்களோட பிறப்பை அறுக்க முடியும். அப்ப பக்தி யோகத்துல என்னவும் கலந்துருக்கு, கர்ம யோகமும் கலந்துருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க செய்யக்கூடிய செயலை பிரதிபலன் எதிர்பாராம செய்றீங்க. உங்களோட மன கட்டுப்பாட்டுக்காக உங்க மன ஓட்டத்தை தவிர்ப்பவர் யாரு, இறைவன். இந்த பிரதிஷ்டை விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நீங்க எந்த இறைவனை வணங்கினாலும் சரி, அந்த பக்தி யோக முறையின் அடிப்படையில் உங்களுக்கான பாதையை வகுத்து கொடுத்து உங்களால் இறைவனை அடைய முடியும். பக்தி யோகம், கர்மயோகம், இந்த ரெண்டு யோக முறைகளின் அடிப்படையிலும் உங்களால் இறைவனை சென்றடைய முடியும், மறுபிறவியை அடுக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த முறையில கிடைக்கக்கூடிய முக்தி எப்படிப்பட்ட முக்தியா இருக்கும்னா, நம்ம ஐயனோட விரத முறைகளை சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களோட வாழ்ந்து இனிமே அடுத்த ஒரு பிறவி எனக்கு வேண்டாம், எனக்குன்னு எந்த விதமான ஆசையுமே இல்லை, பற்றும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையோட இருந்தோம் அப்படின்னா, நம்ம சரணமாகும் பொழுது, அதாவது உடலை விட்டு இந்த ஆத்மா பிரியும் பொழுது இந்த ஆத்மா இறைவனை சென்று அடையும். இதுதான் ஒரு வகையான முக்தி. சரிங்களா? சோ பக்தி யோகம், கர்மயோகம் இந்த வகையான முக்தியை தான் நம்ம கொடுக்கும். அப்ப அந்த உடல் என்ன பண்ணுவாங்க, ஆத்மா பிரிந்த இந்த உடல் சிதைந்து அழிந்து போகும். அப்ப நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மதத்தை பொறுத்தோ இல்ல உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்தோ உங்களோட இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் நிறைவடைய செஞ்சிருவாங்க. அப்ப பக்தி யோகம், கர்மயோகம் மூலமா இப்படிப்பட்ட முக்தி நமக்கு கிடைக்குது. மூன்றாவதான உள்நோக்கிய பயணம் என்னன்னா கிரியா யோகம். கிரியா யோகத்தை உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி, அதாவது அதை நீங்க உயிர் சக்தின்னு சொல்லலாம், குண்டலினி சக்தின்னு சொல்லலாம், பிரம்ம சக்தின்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களால் உணர முடியாத ஒரு சக்தி தான் அந்த சக்தி. அந்த சக்தியை மேலெழுப்பி அதன் மூலம் இறைவனை அடையக்கூடிய ஒரு பயிற்சி முறை. சரிங்களா? இந்த கிரியா யோகத்திற்கு கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல் தேவை. இந்த கிரியா யோகத்துல பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களோட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறீங்க பாத்தீங்களா, பிராணன். சோ இந்த பிராணன், இந்த மூச்சு காத்து எங்க இருந்து உள்ள இழுக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட பூமியில தான் இருக்கு. அப்ப பூமி உருவானதுல இருந்தே இந்த பிராணன் இங்கேதான் இருக்கு, இந்த மூச்சு காற்று இங்கேதான் இருக்கு. அப்ப அதை உள்ளிழுக்கும் பொழுது இந்த பிராணனை உணர்வதன் மூலமாக பரம்பொருளை உணரக்கூடிய முயற்சி தான் கிரியா யோகம். சரிங்களா? வாசி யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது, பிரக்ஞா அப்படின்ற முறை, இது எல்லாமே இந்த கிரியா யோகத்தோட சேர்ந்ததுதான். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உள்ள இருக்க பேசஸ் மாறும். ஆனா இதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, பிராணனை உணர்வது மூலமாக பரம்பொருளை உணர்வது, குண்டலினி சக்தியை மேலெழுப்புவது. அதாவது இதுல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு இந்த பிராணனை உணர்தல், இன்னொன்னு என்னன்னா கற்பனை பண்றது. என்ன வேணுமோ உங்களுக்கு, நீங்க என்ன ஆக போறீங்களோ அதை ஆகிட்ட மாதிரி கற்பனை பண்ணி அந்த கற்பனையில உங்களோட குண்டலினி சக்தியை நிறைக்கிறது மூலமா அது ரியாலிட்டியில, இந்த ரியல் வேர்ல்டுல அது நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுல கற்பனை உலகமும் சேர்றதுனால இதை நம்ம ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம நம்ம பண்ணோம்னா எது ரியல் வேர்ல்டு எது கற்பனை உலகம் அப்படின்றது தெரியாம ஒரு சித்தம் கலங்கிய நிலைக்கு நீங்க போயிருவீங்க.
அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த யோக பயிற்சி முறைகளானது கண்டிப்பான முறையில தெளிவான ஒரு குருவோட ஆலோசனையின் பேர்ல தான் இருக்கணும். சரிங்களா? உங்கள சில பேருக்கு தோணலாம், அப்ப அந்த குண்டலினி சக்தினா என்னது, விந்து சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு. விந்து சக்திக்கும் குண்டலினி சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. குண்டலினி சக்தியை நம்மளோட சித்தர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, உங்களோட மூலாதார சக்கரத்துல சுருண்டு கிடக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி, அதுதான் அந்த குண்டலினி சக்தி. முதல்ல மூலாதார சக்கரம் அப்படின்னா என்ன, சக்கரங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, சக்கரம்னா என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குங்களா, அதையும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ அதாவது மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் பொழுது இந்த மூச்சு காற்று ரத்த தமனிகள் தந்தூதிகளுக்கு போகும். உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு. இந்த நாடிகளுக்கும் போகும். நாடினா உங்களுக்கு தெரியும், இந்த கையில கூட ஒரு நாடி பார்ப்பாங்கல்ல, துடிக்கக்கூடிய அந்த இடம். சரிங்களா? அப்படி உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு. இப்ப இந்த நாடிகள் தனித்தனியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சில இடங்கள்ல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் இருக்கு. அப்ப அந்த நாடிகள் ஒன்னோட ஒண்ணு சேரக்கூடிய இடங்களை தான் சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடம்புல 114 சக்கரங்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 114 சக்கரத்துல முக்கியமான சக்கரங்களை குறிப்பிடப்படுவது 6 சக்கரங்கள். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாதக சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆத்ம சக்கரம். இந்த 6 சக்கரங்களும் உடம்புக்குள்ள இருக்கு. அப்புறமா சகசிராரம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சக்தி உடம்புக்கு மேல இருக்கு. சரிங்களா? இதை சக்கரம்னும் அதை சக்தின்னு சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு போக போக புரியும். இந்த குண்டலினி சக்தியை விந்து சக்தியோட கம்பேர் பண்ணி குழம்பிக்காதீங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த பயிற்சி முறைகள்ல ஒரு குறிப்பிட்ட பயிற்சி முறை எப்படி வரும், அந்த சக்தியை வெளிநோக்கி தள்ளுவோம் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அதாவது இந்த குண்டலினி சக்தியை உங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நகர வைக்கும். சரிங்களா? மூலாதாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சக்கரமா எனர்ஜைஸ்ட் ஆயிட்டு ஆத்ம சக்கரம் வரைக்கும் கொண்டு வரணும். ஆத்ம சக்கரத்தை கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணணும், அந்த சக்தியை வெளிநோக்கி தள்ளணும். சோ இந்த ஒரு காரணத்தினால என்ன சொல்றேன், இதை விந்து சக்தி அப்படின்னு நினைச்சு குழம்பிக்காதீங்க. இந்த சக்தி நம்மோட சித்தர்கள் குறிப்பிடக்கூடியது மூலாதாரத்துல சுருண்டு கிடக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப இந்த சக்தி நீங்க பயன்படுத்தாத வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் உங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரிங்களா? அப்ப எப்படி இந்த யோக பயிற்சி மூலமாக இறைவனோட ஐக்கியம் மாறாங்க அப்படின்னா, இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரமா எனர்ஜைஸ் பண்ண அந்த சக்கரங்களோட செயல்பாடு ரொம்பவே அற்புதமா இருக்கும். அது ஆத்ம சக்கரத்துக்கு, அதாவது 2 புருவ மத்திக்கு இடையில இருக்கக்கூடிய உங்களோட ஆத்ம சக்கரத்துக்கு வந்தோடனே உங்க ஆத்ம சக்கரம் நன்றாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்களை என்ன செய்ய சொல்லுவாங்க, அந்த சக்தியை வெளிநோக்கி தள்ளுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. வெளிநோக்கி தள்ளும் பொழுது கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் தள்ளணும்னா 21 அங்குலம் வெளிநோக்கி தள்ளணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா வச்சிருக்காங்க. ஏப்பா 9 அங்குலம் முதல்ல வெளிநோக்கி உங்களை தள்ள சொல்லுவாங்க. இந்த நிலையெல்லாம் உங்களால உணர்தான் பண்ண முடியும். 9 அங்குலம் தள்ளோடனே உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு அமைதி நிலையை உங்களால உணர முடியும். ஏப்பா இந்த பிரபஞ்ச சக்தி, அதாவது இந்த குண்டலினி சக்தியை வெளியில தள்ளும் பொழுது 9 அங்குலம் தள்ளினோடனே உங்களை அறியாத ஒரு இன்பமான ஒரு அமைதியை உங்களால உணர முடியும். அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜா ஒரு 12 அங்குலம் இந்த சக்தியை நீங்க வெளிநோக்கி தள்ளினீங்க அப்படின்னா உங்களால மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியும். இப்ப யாரோ உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அவங்க வாயை தொடர்ந்து எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களால என்ன செய்ய முடியும், அவங்கள உணர முடியும். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரோட மனசையும் உங்களால படிக்க முடியும். அந்த சக்தி எப்ப கிடைக்கும், இதை 12 அங்குலம் வெளியில தள்ளும் போது கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜா 15 அங்குலம் இந்த சக்தியை வெளிநோக்கி தள்ளினீங்க அப்படின்னா இந்த பூமியில வேற வேற இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்த இடத்துல இருந்து உங்களால பார்க்க முடியும். அதாவது இதுதான் உண்மையிலேயே லைவ் டெலிகாஸ்ட். நம்ம டிவியில போடக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. அந்த இடத்துல அந்த விஷயம் நடந்தோடனே உங்களால பார்க்க முடியும், அதை உணர முடியும். நிறைய காட்சிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த சக்தியை 18 அங்குலமா நம்ம வெளிநோக்கி நகர்த்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு அறிவியல் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை தாண்டி இதை 21 அங்குலமா நம்ம வெளிநோக்கி நகர்த்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல இறைவனை இறை தன்மையை உங்களால உணர முடியும். நம்ம சொன்னோம்ல, அந்த எல்லை இல்லாத ஆதி, இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற சக்தி, அந்த பரம்பொருள், அவரை உங்களால் உணர முடியும். அப்படி அவரை உணர்ற ஒரு தன்மை வந்த பிறகு நீங்க என்ன செய்யலாம், விழிப்புணர்வோடு இந்த உடலை விட்டு இந்த ஆத்மாவை பிரித்து மேலெழும்ப செய்ய முடியும். அப்ப அந்த குண்டலினி சக்தியை மேல எழுப்பி என்ன செய்யறோம், உங்களோட பூர்வ மத்தியிலிருந்து உங்களோட ஆத்ம சக்கரத்தின் மூலமாக வெளிநோக்கி தள்ளுறோம். 21 அங்குலம் வெளிநோக்கி தள்ளிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு துரியம் இல்ல சகஸ்டாரம். சரிங்களா? அந்த சக்கரத்தோட பேர் துரியம் அல்லது சகஸ்டாரம். இது ஓபன் ஆயிரும்.
இது ஓபன் ஆன பிறகு உங்களால விழிப்புணர்வோடு இந்த உடலை விட்டு பிரிய முடியும். இந்த நிலையின் பேர் தான் சமாதி நிலை. சரிங்களா? இது இந்த பயிற்சிகள் மூலமா தான் நம்மளால செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட நபரா நம்மளால செய்ய முடியாது. சரிங்களா? அப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஜீவ சமாதி நிலையில இருக்கக்கூடிய எல்லாரோட பேசிக் கான்செப்ட் இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, குண்டலினி சக்தியை மேலெழுப்பி துரியம் அப்படின்ற சக்கரம் திறந்துருச்சுன்னா அவங்களோட ஆத்மா என்ன பண்ணும், இந்த கூட்டை விட்டு வெளியில பரம்பொருளோட ஐக்கியமாக போகக்கூடிய நிலை இருக்கும். சரிங்களா? சோ அப்ப அவங்களுக்கு என்ன உணர முடியும், எல்லாத்த பத்தி தெரிஞ்சிருச்சு. வெளியில 21 அங்கலத்துக்கு போன பிறகு பிரம்மசக்தி, அந்த குண்டலினி சக்தி 21 அங்கலத்துக்கு போன பிறகு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஐப்பா. சோ இதுக்கு மேல அவங்க அந்த உடல்ல இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்கதான். சோ அப்ப அவங்க நினைச்ச நேரம் என்ன செய்ய முடியும், இந்த உடலை விட்டு அவங்கள விழிப்புணர்வோடு பிரிய முடியும். அப்ப அந்த நிலைக்கு போகும்போது இந்த தேகமானது சுத்த தேகமாயிரும். அதாவது நம்மளோட தேகம் இயல்பா இருக்கக்கூடிய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இந்த தேகம் அழுகிறதுக்கான காரணம், இந்த தேகம் சுத்த தேகம் இல்ல. எப்போ சுத்த தேகமாகும், இறைவனை உணர்ந்து இறைவனோட கலக்கும் ஒரு நிலை வரும் பொழுது இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும். அதனால என்ன பண்றாங்க, உயிரோட நிறைய பேரு ஜீவ சமாதி ஆகுறாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல இறைவனோட கலக்க போறேன், அதனால என்னன்னா நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போயிடுறேன். அதாவது அவங்களுக்காக ஒரு அறை, பாதாள அறை கட்டி அதை அப்படி என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட் வச்சு பூசிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட உடல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் இந்த கிரியா யோகத்தோட இறுதி நிலை. கிரியா யோகம் எடுத்துக்கலாம், நான் சொன்ன மாதிரி வாசி யோகம் எடுத்துக்கலாம், இன்னும் வேற வேற பேர்ல நிறைய யோகங்கள் இருக்கு. அந்த யோகத்தோட பேரும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதோட நிலை இதுதான். சரிங்களா? இவங்களோட இறுதி நிலை, இந்த யோகத்தை ஃபாலோ பண்ணும்போது இறுதி நிலை நம்மளோட தேகம் சுத்த தேகமாகும். நம்மளோட தேகத்திலிருந்து விழிப்புணர்வுடன் நம்மளோட ஆத்மா வெளியில போய் இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய நிலையை நம்மளால உணர முடியும். அப்படி விழிப்புணர்வோட வெளியே போயிட்டதுனால இந்த உடலுக்கு அழிவு இருக்காது. சரிங்களா? இந்த உடலை எரிக்க கூடாது அப்படின்னா நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த உடலை ஒரு சமாதி ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஜீவ சமாதிக்கு போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்கள் நமக்கு ஆன்மீக குருவாக இருந்து உங்களோட சிந்தனைகள் இருந்து உங்களை வழி நடத்துறதையும் உங்களால உணர முடியும். சோ இது மாதிரி நிறைய அற்புதங்களும் அந்த இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப. சோ இதுதான் இறைவனை பற்றுவதற்கான 3வது உள்நோக்கிய நிலை. சரிங்களா? இறைவனை அடையக்கூடிய உள்நோக்கி பயணத்துல 4வது யோக நிலை என்னன்னா ஞான யோகம். அதாவது இந்த கிரியா வாசி யோகம் இதோட இறுதி நிலை என்ன அப்படின்னா அவங்க இந்த துரியம் அப்படின்ற சக்கரத்தை தாண்ட மாட்டாங்க, இல்ல துரியம் என்ற சக்தி நிலையை தாண்ட மாட்டாங்க. அதுவே போதுமானது. அந்த நிலை தான் இறைவனோட நிலை அப்படின்னு கூறப்படுற ஒரு விஷயம்தான் நம்ம கிரியா யோகத்துல பார்த்தோம். ஆனா ஞான யோகத்துல அப்படி கிடையாது. ஞான யோகத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இறைவனுக்கு சமமான நிலைக்கு போகல, இறைவனாகவே மாறுறோம். நம்மளால நிறைய சித்து வேலைகளை இந்த யோகத்தின் மூலமாக செய்ய முடியும். நம்மளோட சித்தர்கள் நீங்க யார் யாரெல்லாம் குறிப்பிடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த யோகம் பொருந்தும். ஞான யோகமும் நம்மளோட பகவத்கீதையிலே உண்டான ஒரு விஷயம் தான். ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியும்படியே சிம்பிளா சொல்றேன். சரிங்களா? இப்ப இந்த ஞான யோகத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்படி நம்ம கர்ம யோகம் அப்படின்றது உடல் சார்ந்த யோகம், பக்தி யோகம்ன்றது உணர்வு சார்ந்த யோகம், கிரியா யோகம் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய உள் சக்தி சார்ந்த யோகம். அதே மாதிரி இந்த ஞான யோகம் அப்படின்றது உங்களோட புத்தி சார்ந்த யோகம். உங்க புத்திய உள்நோக்கி செலுத்துறது மூலமா இறைவனை உணர முயற்சி செய்யறது அந்த ஞான யோகம். சரிங்களா? இருக்கிறதுல ரொம்ப டஃப்பானது இந்த ஞான யோகம் தான். கிரியா யோகத்துல என்ன பண்ணுவாங்க, பிராணனை உணர முயற்சி செய்து பரம்பொருளை உணர முயற்சி செய்வாங்க. சரிங்களா? ஆனா இந்த ஞான யோகத்துல என்ன செய்வாங்கன்னா உங்களோட புருவ மத்தியில கவனத்தை வச்சிருக்க சொல்லுவாங்க. புருவ மத்தியை கவனத்தை வைத்திருப்பதன் மூலம் உங்களால் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி இறைவனை உணர முடியும். சரிங்களா? அதாவது மேலெழுப்பி இறைவனை உணரக்கூடிய நிலைக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது உடம்புக்குள்ள 6 சக்கரங்கள் இருக்கு. நம்ம கிரியா யோகத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, தென் ஆத்ம சக்கரம். சரிங்களா? இதை தாண்டி வெளியில போகக்கூடிய நிலை என்னது, துரியம் அப்படின்றது. சரிங்களா? சோ துரியம் தான் என்னது, நம்மளோட வாசி யோகத்துக்கு இறுதி நிலை. அதாவது கிரியா யோகம், வாசி யோகம், மேபி இது எந்த பேரா இருந்தாலும் சரி, ஜீவ சமாதி நிலையோட இறுதி நிலையா சொல்லப்படுறது அந்த துரியம் அப்படின்ற அந்த சக்தி நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதான் இறுதி நிலையா சொல்லப்படுது. அந்த இடத்துலதான் சுத்த தேகம் அப்படின்ற ஒரு தேகம் இருக்கும், அதுக்கு சமாதி அப்படின்ற ஒரு நிலையை அமைப்பாங்க. சரிங்களா? இந்த ஞான யோகத்தை பொறுத்தளவு அதையும் கடந்து செல்றாங்க. நான் சொன்ன மாதிரியே, அதாவது உங்களோட குண்டலினி சக்தி 21 அங்குலம் வெளியே நகர்த்தினதுக்கு பிறகு உங்களால என்ன செய்ய முடியும், இந்த ஆத்மா கூட்டுல இருந்து வெளிப்பட்டு துரியத்தோடு இணைஞ்சு இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை உங்களுக்கு போதுமானதாக இருந்தா சரி. அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியும், திரும்பவும் உங்களால இந்த உடலுக்குள்ளே வர முடியும், ஃப்ரீயா உள்ளே வெளியே போயிட்டு வர முடியும். ஏப்பா
அப்ப நம்மளோட சில சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நிலையை தாண்டி இன்னும் போனா என்ன ஆகும், அதாவது துரியம் அப்படின்ற சக்தி நிலையை தாண்டி இன்னும் மேல போக முடியுமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கான பயிற்சிகளை செஞ்சாங்க. சோ அந்த பயிற்சியின் போது நம்மளோட திருமூலர், திருமந்திரத்தை எழுதினாரு பாத்தீங்கன்னா திருமூலர், அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த துரியத்தை தாண்டி இன்னொரு 2 சக்தி நிலைகள் இருக்கு அப்படின்றத உணர்த்தி அதை எழுதி வைக்கிறாரு. என்னன்னா, துரியத்தை தாண்டி ஜீவ துரியம் அப்படின்ற ஒரு சக்தி நிலை இருக்கு, அதை தாண்டி பரதுரியம் அப்படின்ற ஒரு சக்தி நிலை இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சித்தர்கள் இதை தாண்டியும் போனாங்க, ஆனா அவங்க வெளிப்படையா எதுவுமே சொல்லல. ஆனா வெளிப்படையா சொன்னது யாருன்னா நம்மளோட வள்ளலார். நம்மளோட வள்ளலார் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவர் இன்னும் தியானத்துல அந்த ஜீவதுரியம் பரதுரியத்தை தாண்டி இன்னும் நிறைய சக்தி நிலைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அடுத்த சக்தி நிலை என்னன்னா சிவதுரியம் அப்படின்னு அவர் பேரிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சக்தி நிலை இருக்கு, அது சுத்த சிவதுரியம் அப்படின்னு பேரிட்டார். அதுக்கப்புறமா இன்னொரு சக்தி நிலை இருக்கு, அத சுத்த சிவ துரியாதிதம் அப்படின்னு பேர் வச்சார். எதுக்கு இந்த எல்லா இடத்துலையும் சிவ சிவன் அவர் குறிப்பிடார் அப்படின்னா, அவர் ஒரு தீவிர சிவ பக்தர். வள்ளலார் சுவாமிகள் ரொம்ப தெளிவா சில விஷயத்தை குறிப்பிட்டார். தில்லை நடராஜர் நடனமாடக்கூடிய வெளிப்பகுதியானது அந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்றத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அதாவது சுத்த தேகத்துக்கு அப்புறமா பிரணவ தேகத்துக்குள்ள அவங்க போனாங்க. இந்த துரியத்தை தாண்டி நம்ம உள்ளேயும் வெளியும் வந்துட்டு போய்கிட்டு இருக்க நிலை இருக்கு பாத்தீங்களா, அப்படி பண்ணும் பொழுது நம்மளோட தேகம் பிரணவ தேகமாக மாறிவிடும். சோ இந்த இடத்துலதான் சித்தர்கள் எல்லாமே, அந்த தேகத்துலதான் சித்தர்கள் எல்லாமே இருக்காங்க. சோ இதுல எந்த ஸ்டேஜ்ல வேணா உங்களோட அந்த தேடுதலை நீங்க நிறைய விட செஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும், அதாவது உடம்புக்குள்ள எப்படி 6 சக்கரங்கள் இருக்கு, 6 சக்தி நிலைகள் இருக்கு, ஒவ்வொரு சக்தி நிலையும் தூண்டும் போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கிடைக்குதோ, அதே மாதிரி பிரணவ தேகத்திலையும் 6 படிநிலைகள் இருக்கு. துரியம், ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவ துரியாதிதம் அப்படின்ற 6 சக்தி நிலைகள் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. நம்மளோட வள்ளலார் அதோட நிக்கல, அதை தாண்டியும் பயணம் பண்ணணும்னு நினைச்சாரு. முதல்ல இந்த 6 சக்தி நிலைகள் இருக்கக்கூடிய அந்த பிரணவ தேகத்தை பத்தி சொல்லியிருந்தேன். இந்த சக்தி நிலைகள் எந்த படிநிலைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அஷ்டமா சித்திகளும் கைகூடும். சித்தர்கள் மேலும் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 18 சித்திகளையும் அவங்களால செய்ய முடியும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, கடவுளோட வேலைகள் எல்லாத்தையுமே, கடவுளோட செயல்கள் எல்லாத்தையுமே அவங்களால செய்ய முடியும். ஒரு கடுகை விட சிறிய, அணுவை விட சிறிதான அளவுக்கு அவங்களால உருமாற முடியும். பிரபஞ்ச அளவுக்கு பெரிதாக விரிந்து நிற்க முடியும். அதே மாதிரி ரொம்ப லேசான பொருளாகவும் அவங்களால மாற முடியும், ரொம்ப கனமான பொருளாகவும் மாற முடியும். இந்த உருவத்தை அழித்து வேண்டிய உருவத்தை அவங்களால எடுக்க முடியும். காற்றோடு காற்றா கரைஞ்சு போக முடியும். ஒரே நேரத்துல நிறைய இடத்துல அவங்களால காட்சி கொடுக்க முடியும். இப்படி 18 சித்திகளும் அவங்களுக்கு கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். யாரு? பயிற்சி செஞ்சு இந்த பிரணவ தேகத்துக்குள்ள போனவங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 6 சக்தி நிலைகள்ல அவங்க போகக்கூடிய சக்தி நிலையை பொறுத்து அவங்களுக்கு நிறைய அருள் சக்திகள் வரும். இதை தாண்டி இன்னும் கூடுதலா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்களால படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற ஈசத்துவ வேலைகளை செய்ய முடியும். இதுவும் அஷ்டமா சித்திகள்ல ஒண்ணுதான். சரிங்களா? மொத்தம் 18 சித்திகள், அதுல குறிப்பிடக்கூடியது அஷ்டமா சித்தி. அந்த அஷ்டமா சித்திகளை ஈசத்துவம் அப்படின்ற ஒரு படிநிலையும் உண்டு. அதாவது இந்த நிலையில இருக்கிறவங்களால ஒரு புது யூனிவர்ஸே உருவாக்க முடியும். அந்த யூனிவர்ஸ்ல படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்ய முடியும். அப்ப நம்ம புராணங்கள்ல குறிப்பிடக்கூடிய சிவன், பிரம்மன், விஷ்ணு, ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இருக்கக்கூடிய சிவன், பிரம்மன், விஷ்ணு அப்படின்ற நிலையை எப்படி நம்மளோட முன்னோர்கள் உணர்ந்தாங்க? இப்படிதான் உணர்ந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஞான யோக பயிற்சி மூலமாக வெவ்வேறு படிநிலைகள், வெவ்வேறு ஆற்றல் நிலைகளுக்கு போய் என்ன நடக்குது நம்மளை தாண்டி அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் புராண கதைகளா நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பிரணவ தேகத்துல இருக்கிறவங்களுக்கு உடல், சரீரம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களால எந்த விதமான டிரான்ஸ்பர்மேஷனும் அவங்களால பண்ண முடியும். இறைவனுக்கு நெருங்கிய ஒரு சக்திகள் படைத்த சித்தர்களா அவங்க இருப்பாங்க. சித்தர்கள்னு யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்களால அந்த சித்து வேலைகள் எல்லாமே செய்ய முடியும். அந்த 18 சித்து வேலைகளும் ஒவ்வொரு ஆற்றல் படிநிலைகள் போக போக ஒவ்வொரு சித்தியும் உங்களுக்கு கைகூடும். இதுதான் உண்மை. சரிங்களா? தென் அப்புறமா நம்ம வள்ளலார் என்ன பண்றாரு? அதையும் தாண்டிய படிநிலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஏன்னா இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றதுக்காக இதை தாண்டிய படிநிலைக்கு போறாரு. சுத்த சிவ துரியாதிதம் அப்படின்ற படிநிலை, அந்த சக்தி நிலையை தாண்டி ஒரு திறவுகோல், ஒரு கதவு ஒண்ணு இருக்கு. அதுதான் துவாரஸ்தானம். சரிங்களா? இதை தாண்டி உள்ள போகும்போதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அவர் பாக்குறாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னா ஜோதி சொரூபமாக விளங்கக்கூடிய, அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையே வடிவமாக திகழக்கூடிய அந்த மாபெரும் சக்தி அவர் பார்க்கிறாரு. அப்படி பார்த்ததுக்கு அடுத்த நொடி என்னாச்சு அப்படின்னா, அவரால
ஞான ஒளி தேகத்தை எடுக்க முடிஞ்சுது, அந்த ஜோதி சொரூபரான இறைவரோட மாற முடிஞ்சது, கலக்க முடிஞ்சது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட இறுதி நிலை எப்படி இருக்கும்னா, ஒண்ணு பிரணவ தேகத்தை எடுத்திருப்பாங்க, இல்ல ஞான ஒளி தேகமான இறைவனோட கலந்துருவாங்க. சரிங்களா? இந்த நிலைமைக்கு போனது, அதாவது ஞான ஒளி தேகத்துக்கு போனது வள்ளலார் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சித்தர்களுக்கும் இது பொருந்தும். ஞான யோகம் பண்ணக்கூடியவங்க கர்மயோகம், பக்தி யோகம் அண்ட் கிரியா யோகம் எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து அப்புறமா தான் ஞான யோகத்துக்குள்ளே வருவாங்க. ஏன்னா ஞான யோகம் அப்படின்றது அடுத்தடுத்த படிநிலை. இதோட இறுதி படிநிலை ஜோதி சொரூபரோட ஐக்கியமாகக்கூடிய நிலைதான். நம்மளோட ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜோதி சொரூபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சன்னதியில கூட ஒரு புராண கால ஒரு வரலாறு ஒன்று போட்டிருந்தோம். அதாவது இறைவன், நம்ம சாஸ்தா அப்படின்ற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றத உணர்த்துறதுக்காக சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உள்ள சிவன், பிரம்மன், விஷ்ணு இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தவம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு இறைவன் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையின் நடுவே ஒரு புனிதமான ஒரு ஜோதி சொரூபராக காட்சி அளித்தார் அப்படின்றதுதான் நம்மளோட புராணங்களும் சொல்லுது. அப்ப புராணங்கள் சொல்ற விஷயமும் நம்மளோட வள்ளலார் ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளி உலகத்துக்கு சொன்ன விஷயமும் ஒண்ணுதான். நம்மளோட சபரிமலையில நம்ம பார்க்கக்கூடிய ஜோதி சொரூபரான காந்தமலை ஜோதியும் நம்மளோட பரம்பொருள் தான். அப்ப முக்தி அடைகிறதுக்கு இந்த 4 நிலைகள் இருக்கு. முதல் 2 நிலைகள்ல உங்களுக்கு டைரக்டா இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு படிநிலை இருக்கும். உங்களோட உடல் என்ன செஞ்சிரும், இறுதி சடங்குகள் செய்யப்படும். சரிங்களா? தென் அடுத்த படிநிலை இருக்கு பாத்தீங்களா, அடுத்த படிநிலையில உங்களோட உடலுக்கு சில சக்திகள் கிடைச்சு சமாதி நிலைக்கு நீங்க போவீங்க. தென் அடுத்த படிநிலை ஞான யோகத்துல இறைவன் செய்யக்கூடிய சில செயல்கள் உங்களால செய்ய முடியும். அதாவது இறைவனோட பரிபூரணமா ஐக்கியமாகி இறைவனாகவே மாறக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஞான யோகம் அப்படின்றது. சில சித்தர்கள் அங்கங்க காட்சி அடிச்சு சில சித்துக்களை செய்யறதுக்கான காரணமும் இறைவன் இட்ட கட்டளையே. அதாவது ஒவ்வொரு படிநிலை தாண்டி போக போக ஒவ்வொரு சித்துக்களா அவங்களால செய்ய முடியக்கூடிய சக்திகள் அவங்களுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா போய் இறைவனை அடைகிறாங்க. ஸோ இப்படிதான் நம்மளால இறைவனை அடைய முடியும். அப்ப மனிதனாகப்பட்ட நமக்கே 4 முக்தி நிலையில ஒரே ஒரு முக்தி நிலையில மட்டும்தான் ஜீவசமாதி நிலை அப்படின்ற ஒரு நிலை உண்டு. அதை தாண்டி போனோம் அப்படின்னா இறைவனோட கலக்கிற நிலைகள்லாம் வேற வேற அதிசயங்கள், அற்புதங்கள் நிறைந்த நிலைகளாக தான் இருக்கு. மனிதனாகப்பட்ட நமக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்ப இறைவனுக்கு ஜீவசமாதி அப்படின்னு சொன்னா பாருங்க அது எவ்வளவு சிரிப்பான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பான முறையில நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் தயவு செய்து உலகம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அதை தாண்டி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யுங்க. அதாவது இந்த கேள்வி எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டான்னு நினைக்கிறேன். நான் நிறைய இது சம்பந்தமா படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதோட ஃபைனல் வெளிப்பாடாக தான் இந்த ஆராய்ச்சி வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த முக்தி நிலையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம சன்னதி மூலமா உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய விஷயம், கடவுள் பார்க்கறதுக்கு மனிதன் மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஆக்சுவலா அவர் நம்மள மாதிரி இல்ல, அவர் மாதிரிதான் நம்மளை படைச்சிருக்காரு. சரிங்களா? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மனிதனோட பண்புகளை கடவுளோட ஒப்பிடுறது தவறு. கடவுளை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏப்பா நம்மளோட புரிஞ்சுக்கிட்ட சிலரும் என்ன சொல்லியிருக்காங்க, கடவுளை கருணை கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஐயனுக்கு என்ன பேர் பொருந்தும், கருணை கடல் அப்படின்ற பேர் பொருந்தும். சோ அதெல்லாம் வார்த்தைகளால சொல்ல, இறைவனோட அந்த நிலையை உணர்ந்து இறை நிலையில இறைவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு என்ன தெரியணுமோ அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இறைவனை உணர முயற்சி பண்ணணும்னா நீங்க உங்களோட முயற்சியால மட்டும்தான் இறைவனை உணர முடியும். நம்ம யுகங்களின் அடிப்படையிலே இந்த விஷயங்கள் எல்லாமே சாத்தியம் தான். இப்ப அதாவது முதல் யுகம் கிருதாயுகம். இந்த கிருதாயுகத்துல பாத்தீங்கன்னா கடவுளும் மனிதரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வாழ்ந்திருக்காங்க. தென் அதே அதுக்கு அடுத்த யுகமான திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்துல 125% மனிதர்கள் பால்பட்ட மனதோடு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இறைவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. எந்தெந்த மனிதன் இறைவனுக்கு பொதுவான செயல்கள் செய்து இறைவனை வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இறைவன் காட்சி கொடுத்தார். அதனாலதான் கிருதா யுகத்திலையும் இந்த திரேதா யுகத்திலையும் பாத்தீங்கன்னா கோவில்கள் கிடையாது. துவாபர யுகம் 3வது யுகம். இந்த 3வது துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல பாதிக்கு பாதி தீங்கு செய்யக்கூடியவர்களா பால்பட்ட மனிதர்களா இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தாலதான் கோவில்கள் அப்படின்னு எழுப்பப்பட்டது. இந்த கோவில்களும் பாத்தீங்கன்னா ஊருக்கு பொதுவான இடத்துல வைக்க மாட்டாங்க. எங்க வைப்பாங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள போய் வைப்பாங்க. ஏன்னா அங்க போய் தியானம் பண்ணி இறைவனை உணர்றதுக்காக தான் அடர்ந்த காடுகளுக்குள்ள கோவில்களை எழுப்புனாங்க. தென் 4வது யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துல 75% மனிதர்கள் பால்பட்ட மனதோடு இருக்கிறதுனாலதான்
இறைவன் எல்லாருக்கும் முக்தி அளிக்கணும் அப்படின்றதன் பொருட்டு இந்த மாதிரியான எளிமையான முக்தி நிலைகள்லாம் நமக்கு படைச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையில ஒண்ணு பயிற்சி செய்ய முடிஞ்சு இறைவனோட தன்மை பொருந்திய ஒரு மனிதர் ஆகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா லாஸ்ட் 2 முக்தி நிலை கிரியா யோகம், ஞான யோகத்தை நீங்க பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் எளிமையான முறையில இறைவனை அடையணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம முதல்ல 2 சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது கர்ம யோகம் அண்ட் பக்தி யோகம். இதன் அடிப்படையில போய் இறைவனை உங்களால அடைய முடியும். இது ரொம்ப சிம்பிளான வழி, சரிங்களா? அதோட பேசிக் இதுதான். உங்களோட பழைய கர்மாக்களை அழிச்சிருங்க, புதிதாக கர்மாக்கள் வரவிடாம பண்ணிட்டீங்கனாலே உங்களோட பிறப்பு அழுக்கப்படும், இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய நிலைக்கு நீங்க போவீங்க. நல்லதைப்பா, இந்த வீடியோ பதிவு நம்மளோட முக்தி நிலை இறைவனோட எப்படி எப்படிலாம் நம்மளால கலக்க முடியும் அப்படின்ற நிலைகள் குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நம்புறேன். அப்ப நமக்கு தெரிஞ்ச அறகுற விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இறைவன் இப்படிதான் அப்படின்னு மட்டும் தயவு செய்து டிஃபைன் பண்ணாதீங்க. ஏன்னா இறைவனை உணர்ந்தவங்க இறைவன் இப்படிதான் டிஃபைன் பண்ணவே இல்லை. இறைவனோட சில நிலைகளை தான் சொல்லியிருக்காங்களே தவிர இறைவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அப்ப இந்த பரம்பொருளை உணரணும், நம்ம ஜோதியோட ஐக்கியமாகணும் அப்படின்னா நாளில் ஏதாவது வழியை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பான முறையில இறைவனை உங்களால அடைய முடியும். ஆனா இறைவனுக்கே நீங்க இது மாதிரியான ஒரு நிலைகளை தயவு செய்து உருவாக்காதீங்க. அது அறியாம இருள் அப்படின்ற இருள்ல உங்களை மூழ்க வச்சிடும். நல்லது, இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புறேன். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்குன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது மாதிரி டீட்டெயில்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இல்ல நீங்க பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, பெரிய ஆராய்ச்சிகளும் தேவைப்படாது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா இந்த வீடியோ பதிவு அப்லோட் பண்ணிடுவாங்க. நல்லது பவானி, இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும். சுவாமி சரணம், பாத நமஸ்காரம்.